எதிர்நீச்சல் தொடங்குது சீரியல்னது இப்போ ரொம்பவும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் போய்கிட்டு இருக்குது. ஆதி குணேசன் பற்றிய ரகசியங்கள்லாம் இப்போ ஒன்று ஒன்றா வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. சக்தியை கொலை செய்ய வந்தவர்களில் புதிய நபர் துப்பேக்கல்ல சூட் பண்ணி சக்தியை காப்பாற்றிருக்காரு. சக்திக்கும் அந்த புதிய நபருக்கு என்ன தொடர்பு, அவர் எதற்காக சக்தியை காப்பாற்றினாரு அப்படின்னும் இதற்கப்புறம் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு முழுமையா இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம். எப்படியோ எல்லா பிரச்சனைகளையும் முடிஞ்சு சக்தி தனுஷ்குடிக்கு போயிடுறாரு. அங்கே போய் கண்ணதாசன் என்பவரை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட தேவி பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. கண்ணதாசன் தேவி பற்றி எல்லா ரகசியங்களையும் சொல்கிறாரு. அந்த நேரம் ஜனனி சக்திக்கு கால் பண்ணுறாங்க. சக்திக்கு தெரியாமே ஃபோன் ஆன் ஆயிடுதுங்க. கண்ணதாசன் சக்தி கிட்ட ஆதிமுத்துவோடைய இரண்டாவது மனைவி தான் தேவகி. ஆதிமுத்து விசாலாச்சி திருமணம் செஞ்சதை மறைச்சு தான் தேவியை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. தேவகி கொடுத்தா எல்லா சொத்தும். ஆதிமுத்து உடல்நிலை சரியில்லாமல் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது தன்னுடைய மூத்த மகனா ஆதிகுணேசன் கூப்பிட்டு இந்த சொத்து எல்லாமே தேவகி விட்டு தான், அவர் ராமேஸ்வரத்தில் இருக்காண்டு ஆதிமுத்து எல்லா விஷயங்களையும் ஆதிகுணேசன் சொல்லிடுறாரு. ஆதிமுத்து இறந்த பிறகு ஆதிகுணேசன் எங்கே தேவகி வந்துடுவாங்களோ சொத்தெல்லாம் பறிபெறுமோண்டு பயந்து போயிட்டு ராமேஸ்வரத்தில் போயிட்டு தேவகியை கொலை பண்ணிடுறாருங்க. தேவகியை கத்தியால குத்தி கொலை செஞ்சதுக்கு பிறகு அவங்களோட பையனை விட்டு போனால் என்னைக்கா இருந்தாலும் இவன் நமக்கு பிரச்சனையாக தான் வருவான்னு நினச்சி கூட ஆதிகுணேசன் கூடவே கூட்டிட்டு வந்து தம்பியாக வளர்த்துருக்கலாங்க. அப்போ சக்தியை காப்பாற்றுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவியோட தம்பியாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஏண்டா தன்னுடைய அக்காவை கொலை செஞ்சவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு ஆதிகுணேசனை கண்டுபிடிச்சி பழி வாங்க நினைக்கும் போது ஆதிகுணேசன் கூட இருக்காது தேவியோட பையங்கிறது புதுசாக ஏற்கனவே தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் சக்திக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அவரை ஃபாலோ பண்ணி வந்து சக்தியை காப்பாற்றிருக்கலாங்க. கண்ணதாசன் சக்திகிட்ட சொன்ன எல்லா விஷயங்களையும் ஜனனி நந்தினி ரேணுகா முன்வரை கேட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஜனனி ஆதிகுணேசனை ஒரு வழி பண்ண போகிறாங்க. சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ரெடபிள் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.